வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சம் மேக்ஸ். நான் அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய 5th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம எந்த ஒரு சம்ஸ் போட்டாலும் சரி, மொதல் கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதுக்கான ஆன்சரே நம்ம போட முடியும். ஓகேவா? எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் சரி, கிவன் ஒரு பார்ட் இருக்கும். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் சொல்லுவோம். இப்படிதான் கொஸ்டின் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கிவன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus 5 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து x வந்து நாட் ஈக்குவல் 0 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து இந்த வேல்யூவை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f of x plus 2 minus f of 2 divided by 6 இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f of x னா இது இந்த டோட்டல் வேல்யூ வந்துரும். இதே இது f of x plus 2, இங்க x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? x plus 2 இருக்கு. அப்ப x இருக்கிற இடத்துல, இந்த x இருக்கிற இடத்துல தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இந்த டோட்டல் வேல்யூ f of x ன்ற டோட்டல் வேல்யூ வந்து என்னது? 2x plus 5. இதுல வந்து இந்த x இருக்கிற இடத்துல இப்ப இந்த சாக் பீஸ் இருக்குன்னு நம்ம இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல இந்த சாக் பீஸ் நம்ம வச்சிடணும். இப்ப இங்க x இருக்கா, இந்த இடத்துல நம்ம சாக் பீஸ் வச்சிடணும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? x plus 2 இருக்கா? அப்ப இந்த x இருக்கிற இடத்துல இந்த x plus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் இங்க 2 இருக்கா? இந்த 2 இந்த x இருக்கிற இடத்துல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ வரும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கடைசியா கால்குலேட் பண்ணோம்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். வாங்க எப்படி ஈஸியா போடுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த f of x plus 2 பார்ப்போம். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, x இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ போடணும். 2 x இருக்கிற இடத்துல x plus 2 போடணும். பிளஸ் 5 இப்படிதான் சப்ஸ்டிட்யூட்டே பண்ணணும். இந்த x இருக்கிற இடத்துல அப்படியே x தூக்கிட்டு இந்த x plus 2 அப்படியே போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பிராக்கெட்ல இருக்குன்னா இது வந்து என்ன பிராக்கெட்? க்ளோஸ் பிராக்கெட் சொல்லுவாங்க. இந்த 2 வந்து இந்த x-க்கும் இந்த 2-க்கும் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்குது. ஓகேவா? ஏன்னா இப்ப இதுக்கு தனியா இது x-க்கு தனியா ஒரு பிராக்கெட், 2-க்கு தனியா ஒரு பிராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா இந்த 2 வந்து x-க்கு மட்டும்தான் இருக்கும். இதே இது வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து காமனா பிராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஓவரால் க்ளோஸ் பிராக்கெட் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து பிராக்கெட் போட்டிருக்காங்க. இந்த 2 வந்து x-க்கும் 2-க்கும் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம இந்த 2 வந்து x கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். 2x ஆர் 2x, 2 2s ஆர் ரெண்டுமே பிளஸ் இன்டு பிளஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. பிளஸ் வரும். 2 2s ஆர் 4. மீதி என்ன இருக்கு? இந்த பிளஸ் 5 அப்படியே போட்டுக்கோங்க. என்ன பண்ணா இந்த 5-ம் 4-ம் அந்த 4-ம் 5-ம் ஆட் பண்ணா என்ன வரும்? 2x பிளஸ் 9. இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து f of 2 பார்ப்போம். f of 2 என்ன பண்ணணும்? f of x ஓட வேல்யூல x இருக்கிற இடத்துல இந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 போட்டுக்கோங்க. இந்த x இருக்கிற இடத்துல இந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மீதி பிளஸ் 5 போட வேண்டியதான். இப்ப இது பாருங்க, இந்த பிராக்கெட் இதுக்கு மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? 2க்கு மட்டும் இருக்கிறதுனால இந்த 2 இது கூட மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s ஆர் 4 பிளஸ் 5. ஓகேவா? இப்ப 5-ம் 4-ம் ஆட் பண்ணா 9. இப்ப இது ரெண்டு வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுல வந்து லாஸ்ட் இதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கான வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். 2x plus 9. அப்ப இந்த f of x இருக்கிற இடத்துல 2x plus 9 போட்டணும். அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கா? மைனஸ் போட்டுக்கோங்க. f of 2 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 9. இந்த மைனஸ் போடாம நீங்க பிளஸ் போட்டீங்கன்னா மொத்தமா டோட்டலா சம் வந்து தப்பாயிடும். அதனால கரெக்டா அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. மீதி என்ன இருக்கு? இந்த x இருக்கு, இதை போட்டுக்கோங்க. ஓகேவா?
லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நீங்க இதை எழுதிட்டாலும் ஓகே தான். நீங்க இதை எழுதிட்டு அப்படியே சீக்குவன்ட் போட்டு இந்த பக்கம் இதை எழுதணும். இப்ப பாருங்க, இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடும். +9 -9 ஆட் பண்ணா என்ன வரும்? 0. மீதி என்ன இருக்கும்? 2 மட்டும் தான் இருக்கும். அதுக்கான ஆன்சர் 2 தான். இவ்வளவுதான். ரொம்ப 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 ஈஸியான சம். சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா இந்த சம் ஓவரால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நீங்க எல்லா சம்ஸுமே ஈஸியா போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எல்லாமே நீங்க அடுத்தடுத்த நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மெசேஜா உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கீழே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி அதுல ஆல்ன்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னோட சம்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுக்கறது இது எல்லாமே உங்களுக்கு புரியுது, ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்ல என்கிட்ட நீங்க ஏதாச்சும் கன்வே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம் கூட சரி, உங்களுக்கு ரிலேஷனோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காச்சும் யூஸ் ஆகலாம். அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்த சம்ஸ் இதை விட எவ்வளவு ஈஸியா போட போறோன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய் பாய்.